டேடி அடிக்கடிக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் நிறைய வாட்டி டேடி எதனா ஃபோனில் எதனா இந்த என்னுடைய வீடியோ அவர் பார்த்துட்டே இருப்பார், ஃபுல்லாக என்னுடைய பாட்டு தான் கேட்டுட்டு இருப்பார். அப்படி போய் இந்த ட்ராலியை நோண்டிட்டு அப்படி நிற்பேன். அவர் சொல்லுவார், என்னதான் நான் போயிட்டாலும் நானும் மம்மி இல்லைனாலும் தேவனுடைய ஊழியத்தை விடக்கூடாதுப்பா அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. சில நாட்களில் சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் அந்த நாள் டேடி சொன்னார், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், நீ என்றைக்குமே சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கவே கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அவரால் நான் ஒரு சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணல. அவருடைய டெத்துக்கு நான் சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணல. நிறைய வாட்டி சொல்லிக்கிறாரு, டெய்லி 5 வருஷம் படிக்கணும், படித்து ஒப்பிச்சுட்டு தான் தூங்கணும். நிறைய வாட்டி தண்டிச்சும் இருக்கிறாரு, நிறைய வாட்டி விளையாடியும் இருக்காரு. அவர் நேரத்துக்கு ஏற்ற போல மாற்றிப்பார். சில நேரத்தில் அடிப்பார், ஏன் வசனம் படிக்கல, ஒரு நாளைக்கு வசனம் படிக்கலாம், அடுத்த நாளைக்கு எனக்கு எத்தனை வசங்க, இப்போ 50 வசனம், வெறும் 5 வசனம் ஒரு நாளைக்கு சொல்லணும். அன்றைக்கு என்னை தண்டிச்சதுனால தான் இன்றைக்கு இந்த வேதத்தை அறிந்து உங்களிடத்துல பேச வைத்திருக்கிறார். நானும் மம்மியும் இல்லைனாலும் நீ கர்த்தருடைய ஊழியத்தை நீ தொடர்ந்து செய்யணும், பாட்டு பாடுறதை நிறுத்தக்கூடாது, புத்தகம் பண்ணுறதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு ஜோயல் இமானுவோட அப்பா சொன்னாருன்னு ஜோயல் சொல்கிறார். இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு நல்லா கவனிச்சு பாருங்க. நானும் அம்மாவும் இல்லைனாலும் நீ என்ன செய்யணும், கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நம்முடைய வாயின் வார்த்தை தான் இங்க நமக்கு மோசமா அமைஞ்சு போகுது. என்ன இப்போ அவருக்கு ஒரு என்னத்தை நினைச்சு சொன்னாருன்னு தெரியல. அது அவருக்கு ஒரு இள வயது தான், ஒரு 40-45 தான் இருக்கும். அந்த வயசுல உள்ளவர் இந்த மாதிரி வார்த்தை சொல்றாரு. இந்த ஜோயல் நல்ல பாட்டு பாடு, நல்ல புத்தகம் பண்ணவர், பண்ற பைபிளை பற்றி பேசுறவர், என்ன நல்ல பேச்சு திறமை உள்ள ஒரு தம்பி ஜோயல் இமானுவேல். அவங்க அப்பா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல அவர் மறிச்சிடுறாரு, ஜோயலை விட்டு போயிட்டார். அவங்க அப்பா முதல்ல வேற்று மதத்தில் இருந்தவர், அதுக்கப்புறம் கிறிஸ்தவரா ஆனவர். இப்போ கிறிஸ்தவத்திலே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, சாதாரணமாக போவாங்க வருவாங்க, ஏதோ கடமைக்கு செய்கிற மாதிரி இருப்பாங்க. வேற்று மதத்திலிருந்து வந்தவங்க தீவிரமாக இருப்பாங்க. தீவிரமாக நான் பைபிள் படிக்கிறதோ, பாட்டு போகிறதோ, சர்ச்சுக்கு போகிறதோ, பிரசங்கம் பண்ணுறதோ, மற்றவங்களுக்கு எடுத்து இயேசு கிறிஸ்து பைபிளை பற்றி சொல்கிறதுமா ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க வேற்று மதத்திலிருந்து வரவங்க. அதுபோல தான் இந்த ஜோயலுடைய இமானுவேல் அப்பா இருந்தார். இடையில மறிச்சிட்டார், 2 வருஷத்துக்கு முன்னால் அவர் மறிச்சிட்டார். இப்போ என்னாச்சு, ஜோயலுக்கு அப்பா இல்லை. இங்கே நம்ம ஊராக போயிட்டு கடவுளை பற்றி பேசுறது முக்கியம் கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு அப்பா முக்கியம். இப்போ நாம் ஜோயல்கிட்ட போய் அவங்க அப்பா எப்படி பழகினாலும் அப்படி பழக முடியாது. அவங்க அப்பான்னா அவங்க வீட்டில் அவங்க கூட படுத்துக்குவார், அவனுடைய தேவையை சந்திப்பார், சாப்பாடு கொடுப்பாரு, உழைச்சி துறந்து குழந்தையை காப்பாற்றுவார். இப்போ நம்ம செய்ய முடியுமா? இது ஜோயல் இமானுவேலோட பிரசங்கத்தை கேட்டவங்க ஜோயல் இமானுவேலுக்கு இப்போ உதவுறாங்களான்னு தெரியாது. ஜோயல் இமானுவேல ஊராக கூட்டு திரிஞ்சாங்க பாருங்க. அவர் இந்த மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா அப்படின்னு அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஜோயலோட இப்போ நிலைமை தனிமையாயிட்டார், தகப்பனை பிரிந்து தனிமையாயிட்டார் ஜோயல் இமானுவேல் அவருடைய அம்மாவும். இங்கே குடும்பத்தை உருவாக்கினவர் யாரு? கர்த்தர். நம்மை உருவாக்கினவர் கர்த்தர். இந்த பைபிள் ஆனது குடும்பத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது. அந்த வேலைகள் சரியாக நடக்கணும். அப்பாவும் அம்மாவும் பிள்ளையோட கடைசி காலம் வரைக்கும் இருக்க வேண்டியது நம்முடைய கட்டாயமாக இருக்குது. அதுக்கடுத்து அதை முன் வச்சு தான் நம்ம செயல்படணும். நம்முடைய ஆரோக்கியத்தை முன் வச்சு, நம்முடைய ஆயுசு நாட்களை முன் வச்சு தான் நம்ம செயல்படணும். என்ன நம்ம எல்லாத்தையும் ஓடி 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 செஞ்சுட்டு நம்முடைய ஜீவனையும் நம்முடைய சக்தி இழந்துட்டு ஆராய்ச்சியில் போயிட்டு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது எல்லாரும் செய்யலாம். எப்படி இங்கே சர்ச்சு, அங்கே சர்ச்சு, இங்கே பிரசங்கம், அங்கே பிரசங்கம், அங்கே கன்வென்ஷன், இங்கே கன்வென்ஷன் சொல்லிட்டு போயிட்டு தன்னுடைய சக்தியெல்லாம் செலவழித்து ஆராய்ச்சியில் மரணத்தை சீக்கிரமாக அடையிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, செஞ்சிடலாம். ஆனால் ஒரு நாளை அதிகமாக வாழ்றது இந்த உலகத்தில், அதுதான் பெரிய சாதனை. அதை செய்ய தவறிட்டாரு ஜோயல் இமானுவேலோட அப்பா. அதனால நம்முடைய குடும்பம் முக்கியம். நம்முடைய சரீர ஆரோக்கியம் முக்கியம். நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம உழைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம உயிரோடு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பிள்ளைகளுடைய அடுத்த கட்டங்களை நம்ம கொண்டு போகணும். கல்வி, மருத்துவ, இது பிள்ளை சம்பாதிக்கணும், அப்புறம் திருமணம், பேர பிள்ளைகளை நம்ம அந்த பிள்ளைகளோட இருக்கணும்.
ஒரு திருமணம்னா சும்மா ஆயிடுச்சுங்களாங்க? இப்போ இந்த காலத்தில் யாரும் சிம்பிளாக பண்ணுறது கிடையாது. திருமணம்லாம் ஊரெல்லாம் கூட்டி பெரிய விருந்து வைக்கிறாங்க. ஏன்னா பல லட்சங்களை செலவு பண்ணுறாங்க. இப்போ அப்பா இருந்தால் அவர் செய்வார். இப்போ அப்பா இல்லை. இந்த ஜோயல் இமானுவேலுக்கு யார் செய்வாங்க? இப்போ அவங்க அப்பாவே என்ன சொல்றாரு, நான் இல்லைனாலும் ஊரெல்லாம் நீ சொல்லணும். இப்போ ஊரெல்லாம் இருக்கிறவங்க வந்து எதனா செய்ய போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. இவரை வச்சு ஜோயல் இமானுவேல் வச்சு காசு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த ஜோயல் இமானுவேல் வந்து நல்ல கல்வி கற்று நல்ல அவருடைய வருமானத்தை அவரே கவனிச்சுக்கணும். என்ன வேற வழி கிடையாது. நல்ல ஒரு கல்வியை கற்று ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு அம்மாவை காப்பாற்றணும். அந்த உணர்வு ஜோயல் இமானுவேலுக்கு வரணும். அதுதான் எதிர்பார்க்குது பைபிள். ஏன்னா கடவுளை பற்றி பேசுறதுல ஒன்றும் அது பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு வேல்யூவே இல்லை. பைபிள் இதெல்லாம் சொல்லவே இல்லை. என்னை பற்றி போய் ஊரெலாம் சொல்லு. இதை பற்றி நம்மளை பற்றியெல்லாம் நிறைய பேர் அவரை பற்றி கடவுளைன்னு எத்தனை பேர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என்ன பயனுங்க? நமக்கும் பயன் இல்லை, அவங்க சொன்னவங்களுக்கும் பயன் இல்லை. இப்போ என்னாச்சு? இப்போ தனிமையில் நின்றுட்டாரு ஜோயல் இமானுவேல். நடக்க வேண்டிய வேலை என்ன? நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய குடும்ப ஆரோக்கியத்தை, பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை, வளர்ச்சியை, கல்வியை முன்வைத்து தான் நாம ஓடணும். அதுதான் பைபிள் ரகசியம். அதுதான் செய்ய சொல்லுது இந்த பைபிள். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இங்க வந்தார். என்ன அவரை பத்தி ஊரெல்லாம் சொல்றதுல ஒண்ணு கிடையாது. அவரை பத்தி ஊரெல்லாம் சொல்லி என்ன ஆகுதுங்க? யாருன்னா ஏத்துனாலா? பக்கத்து வீட்டுக்காரு காலகாலமா அதே தான். பக்கத்து வீட்டுக்காரு காலகாலமா அவங்களுடைய மதத்தில் தான் இருக்காங்க. இப்போ ஜோயல் இமானுவேல் தண்டையர்பேட்டில் இருக்கிறேன்னு சொன்னாரு சென்னையில். அவர் தெருவில் போய் போங்களா நீங்க? இவர் ஜோயல் இமானுவேல் பெரிய பிரச்சனை ஆயிட்டாரு, தகப்பனியே இன்னைக்கு எழுதி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிறிஸ்துவர் ஆயிட்டாங்களா? போய் செக் பண்ணி பாருங்க. நடக்காது. இங்க இந்த பைபிள் வந்து கல்வி மையமாக வைத்து எழுதப்படுது. கல்வியை ஊரெல்லாம் சொல்லு, உலகமெல்லாம் சொல்லு, வீடு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லு, வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு கல்வி சொல்லி கொடு. அப்பன்னா 4 பேர் ஜோயல் இமானுவேல் தலைமையில தூக்கி வச்சுன்னு இன்னைக்கு ஆடி இருப்பான். ஜோயல் இமானுவேல் அதை செய்யலை, அப்பாவும் அதை செய்யலை. இன்னைக்கு ஊரெல்லாம் சுற்றி அவங்க அப்பா உயிரை வெட்டிட்டார். அதனால இன்னைக்கு தகப்பன் எழுந்து நிற்கிறாரு ஜோயல் இமானுவேல். இந்த உலகத்தில் நாம செய்ய வேண்டியது ஒன்றுதான். நாம உயிராக இருக்கணும், அடுத்தவர்களையும் உயிராக இருக்கிறதுக்கு வழிவகுக்கணும், வழி செய்யணும். ஏன்னா நாம ஆரோக்கியமா இருக்கணும், அடுத்தவங்களையும் ஆரோக்கியத்தோடு நம்ம வழி நடத்தணும், ஆரோக்கியத்துக்கு உண்டான வழியை சொல்லணும். ஏன்னா மற்றவருடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடாது, நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. நன்றாக வாழ்ந்து சுகமாய் சுகித்து இருக்க வேண்டும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.